அனைவருக்கும் வணக்கம். மந்திர மரத்தின் சாபம். முன்னொரு காலத்தில் அடர்ந்த மரங்களாலும் அழகான உயிர்களாலும் நிறைந்த ஒரு பெரிய காடு இருந்தது. அந்தக் காட்டின் ஆழத்தில் ஒரு மந்திர மரம் இருப்பதாகவும் அந்த மரத்திடம் மனமாற வேண்டினால் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்றும் காட்டு மிருகங்களிடையே ஒரு நம்பிக்கை நிலவி வந்தது. அதே நேரத்தில் அந்த மரத்திடம் வரம் கேட்டவர்கள் இறுதியில் துன்பத்தையே அடைவார்கள் என்ற ஒரு பழைய கதையும் காடெங்கும் சொல்லப்பட்டு வந்தது. ஒரு நாள் அந்த மந்திர மரத்தைத் தேடி ஒரு கரடி, ஒரு நரி, ஒரு கழுதை மூவரும் காட்டுக்குள் பயணம் தொடங்கினர். நாட்கள் பல தேடியும் அந்த மரம் எங்கும் தெரியவில்லை. அப்போது அவர்கள், நாம் மூவரும் வெவ்வேறு திசைகளில் சென்று தேடலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவன் முதலில் கண்டுபிடிக்கட்டும் என்று முடிவு செய்தனர். மூவரும் தனித்தனியாக பிரிந்து சென்றனர். முதலில் அந்த மந்திர மரத்தை கண்டது கரடி. மரத்தைப் பார்த்ததும் அதற்கு பெரும் ஆசை வந்தது. இந்தக் காட்டின் அரசனாக நான் மாற வேண்டும் என்று கரடி வேண்டியது. உடனே வானத்திலிருந்து, உன் விருப்பம் நிறைவேறும் என்ற ஒரு குரல் கேட்டது. கரடி தன் வசிப்பிடத்திற்கு திரும்பியதும் சிங்க ராஜா நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்பதும் தற்காலிக அரசன் ஒருவரை நியமிக்க மந்திரிகள் ஆலோசித்துக் கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. பலசாலியான கரடியை பார்த்த மந்திரிகள் அதை தற்கால அரசனாக நியமித்தனர். ஆரம்பத்தில் கரடி மிக மகிழ்ச்சியடைந்தது. மந்திர மரத்தின் வரம் என்னை உயர்த்திவிட்டது என்று பெருமை கொண்டது. அடுத்து நரி மந்திர மரத்தை கண்டுபிடித்தது. அது பேராசையுடன், எனக்கு நிறைய பொன்னும் பொருளும் வேண்டும் என்று வேண்டியது. உடனே வானத்திலிருந்து, உன் வீட்டுக்குச் செல் என்ற குரல் கேட்டது. நரி வீட்டுக்குச் சென்றபோது அங்கே பொன்னும் பொருளும் குவிந்திருந்தன. அது அளவில்லா மகிழ்ச்சியில் திளைத்தது. இறுதியாக கழுதை மந்திர மரத்தை கண்டது. அது முன்பு கேட்ட கதைகளை நினைத்தது. இந்த மரத்திடம் வேண்டியவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தனக்காக எதையும் கேட்காமல், என்னிடம் உதவி கேட்டு வருபவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்களின் துன்பங்கள் தீர வேண்டும் என்று வேண்டியது. உடனே வானத்திலிருந்து, நீ கேட்டது போலவே நடக்கும், பிறர் நலனுக்காக வேண்டியதால் உனக்கு மனநிம்மதி கிடைக்கும் என்ற குரல் கேட்டது. கழுதை அமைதியாக தன் வாழ்விடத்திற்கு திரும்பியது. நாட்கள் கடந்தன. கரடியின் வாழ்க்கை துன்பமாக மாறியது. தினந்தோறும் மிருகங்கள் வந்து தங்கள் பிரச்சனைகளைச் சொல்லி முறையிட்டன. அவற்றை தீர்க்க முடியாமல் கரடி தளர்ந்து போனது. ஒரு நாளும் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. இந்த வரம் வேண்டாமே என்று வருந்திய கரடி சிங்க ராஜாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு காட்டுக்குள் மறைந்து விட்டது. நரியும் தனிமையில் தவித்தது. அதற்கு பொன்னும் பொருளும் இருந்தாலும், மற்ற மிருகங்கள், உன்னிடம் பணம் இருக்கிறது, நீயே உன் உணவை வாங்கிக்கொள் என்று அதை புறக்கணித்தன. தனிமையின் வேதனை புரிந்த நரி தன் பொன்னையும் பொருளையும் காட்டுக்குள் வீசிவிட்டது. ஆனால் கழுதை மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தது. யாராவது பசியுடன் வந்து கேட்டால் அதற்கு தானாகவே நிறைய உணவு கிடைத்தது. அதை மற்றவர்களுக்கு வழங்கி மீதியை மட்டும் உண்டு அமைதியாக வாழ்ந்தது. இவ்வாறு மந்திர மரத்திடம் பேராசையுடன் வரம் கேட்ட கரடியும் நரியும் துன்பத்தையே அனுபவித்தனர். ஆனால் தன்னலமின்றி பிறர் நலனுக்காக மட்டுமே வேண்டிய கழுதை மனநிம்மதியுடனும் மரியாதையுடனும் தனது வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்தது. அதன் நற்பெயர் காடு முழுவதும் பரவி எல்லா உயிர்களும் அதை மதித்து போற்றின. நெறிப்பாடம். பேராசை துன்பத்தையும் அழிவையும் தரும். பிறர் நலனுக்காக செய்யும் நல்வினைகள் மட்டும் மனநிம்மதியும் உண்மையான உயர்வையும் தரும். நன்றி.